ஆகிறான். அனுதினமும் அனுச நித்திய காரியங்கள் எடுத்துக்கொண்டு தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்வைக்க மந்தனோடு என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்று அங்கே பரமனை மிதித்திரா பங்கை ஆசனன் ஒருதலை கிளியை ஒழிந்த வானவர் குருதிய மகந்தையை கொண்டு தங்கமும் புரிந்தல் மடுகளை போற்றி செய்தோம் என்று ஓட்டுக்குரிய தந்தாகப்பட்ட பிரமனை பணிந்து தாயகப்பட்ட ஆயர்களை 24 அண்ணே அண்ணே கொஞ்சம் அண்ணே அண்ணே கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. கௌரவமுடைய மாபெரும் கிராமத்தாருக்கும் விழா கோணருக்கும் கலைக்குழு இசைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறோம். திடீர்னு பாவாடை சட்டத்தினால் மனைவியை கூட யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு என் சீன் முடிந்து விட்டாலும் நான் எனக்கு பொன்னாடை கொடுத்தாலும் நான் பொன்னாடை வாங்கி கொண்டிருக்கிறேன். ஒருத்தவங்க பேசும்போது அநாகரிகமாக தொப்புளை பார்ப்பது, சட்டையை தூக்கி பார்ப்பது, பாவாடையை தூக்கி பார்ப்பது, ஒரு சாமியாருக்கு இதெல்லாம் மழகல்ல. சாமியார் கேஸ்லேயே மாட்டி விட்டார். நீதிபதி கூப்பிட்டு கேட்டார், சாமி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார் தெரியுமா அவருக்கு? கேஸில் மாட்டினோன்னு நீதிபதி பாருங்கள் சுவாமி இருக்காரு. உடனே நீதிபதிக்கு என்ன சொல்றாரு? மங்களம் உண்டாகட்டும். அந்த கேஸ்ல உன்னை உள்ளதில் இருக்கு, மங்களம் உண்டான கேஸ்ல உன்னை உள்ளதில் இருக்கு அப்படின்னா அது மாதிரி தேவையில்லாமல் என் பாவாடையோ என் சட்டையை தூக்கி பார்ப்பது முடிஞ்சு போயிருக்காரு. நாலு படத்தை மாடுவேன் பொன்னாடை நிமித்து கௌரவப்படுத்தி மாலை நிமித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமமாகிய கரடிப்பிடி சார்ந்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நாடக கலையை முறையோடு ரசிக்கும் அன்பு நாடக ரசிகர் பெருமக்களுக்கும் மற்றும் எல்லாம் அழைத்து வந்த இந்த நாடகத்தை மேற்கொண்டார்கள் மரியாதைக்குரிய அருமையனார் அக்கியமடி சார்ந்து நகைச்சுவை நடிகர் அண்ணன் கலைமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் எனது பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்குரிய அருமையனார் தாழம்பாடி கவுண்டபாடி சார்ந்த அருமையனன் சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அன்பு கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சைவ மத வரிதா வைணவ மத வரிதா என்று விவாதம் நிலைமை காலத்தை சைவ வைணவ அம்சத்தோடான அந்த ஹரிகர சோதனை 18ஆம் அடிமையின் மாலும் அல்ல வில்லாடி வீரனை படுத்துவிட்டு நடக்க வேண்டிய காரியத்தை முடிப்போம். நாராயணா சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை வரணும் என்றே அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தர்மாண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வில்லாடி வீரனே வீரபடி கண்டனே வீரபடி கண்டனே சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேச வைத்தனை சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேச வைத்தனை சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா
வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? முகிற்கொடியின் கீழ் இறங்கும் சோலை புள்ளை முத்தமனும் பணிவத்துமாறு பழித்திரு விளக்கி பூவிலகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கு வெளி என்பதற்கு இணங்கு எடுத்து விரட்டால் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதை கவனிப்போம் நாராயணா. ஆளொரு என்று காணப்படக்கூடிய இந்த ஆழ்ந்த சத்தம் கேட்குது இடத்தை வர்ணித்தாள். இந்த பெண்ணை ஆளொரு மாடும் இந்த பெண்மணியாரை வர்ணித்தாள். எப்படி வர்ணிக்கலாம்? வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களி உண்ணுகின்ற தேரெடுத்து வா பாரும் திங்களே தேடும் திங்களே பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களி உண்ணுகின்ற தேரெடுத்து வா இரண்டு பெண்கள் சத்தம் போட்டாங்க. சந்தோஷம். இந்த ஒரு பப்புன்னு ஒருத்தர் வந்தார்ல, வந்தாரு. சரி, அவருடைய காணும் கேட்கின்றதை கவனிப்போம். நாராயணா நாராயணா என்ன வசனம் இருக்கப்பாலும் பேச மாட்டாப்ல, வசனமே இல்ல அப்பெல்லாம் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்காப்ல. என்ன நியாயம் இது? சத்தம் பண்ணுவே ஏன் காணவில்லை? நாராயணா இல்லையா ஏதோ சொல்றாங்க. இது உங்களுக்கு தேவையா? ஆளு அவருடைய கதாபாத்திரம் நகைச்சுவையான கோமாளி. ஒரு கோமாளி சத்தம் போட மாட்டாருன்னா யார் வந்து போடணுமா?
என்னங்க இப்பதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி திடீர்னு அப்படியே மச்சம் இருப்பீங்க போல. கோமாளினா கோமாளி தானே. அவருக்கு எவ்வளவு சரக்கு இருக்கு? சரக்கு அது தெரியும். அது 3 பேர் ஆயிடும். அதனாலதான் இப்ப சப்போர்ட் பண்றேன். இருந்தா குடிச்சிட்டு படுக்க சொல்லுங்க. யாரு வேணாங்களா? குடிக்காம இருக்கா? சரக்குன்னா அறிவு சரக்கு என்ன இருக்கு? புராணங்களா, இதிகாசங்களா, காப்பியங்களா, வரலாறு, 10 பாட்டு 8 தொகை, ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? ஏதாச்சும் கேள்வி ஏதாச்சும் பதில் சொல்ல தெரியுமா? சரி, புராணம் எத்தனை? 18 புராணங்கள் உண்டு. நெவர் ஒய் இல்ல எப்படி ஆங்கில புலவர் ரெண்டு பேசிக்கிறார். அவர் 18 புராணங்கள் தான் இருக்கிறது. 19 புராணம் தெரியும். 19ன்னு ஒரு புராணத்தை வேத வியாசனம் இல்ல எந்த ஒரு வியாசமும் எழுத கிடையாது. அப்புறம் எப்படி இது வந்தது? தோரங்குறிச்சி சந்தையில கருவாடனை போனாரா? ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன புத்தகம்? இந்த 19வது புராணம். ஏன் புத்தகம் மட்டும் கிடையாது. சிடியா? அது எதுக்கு? மெமரி கார்டா? அதை வச்சு அவர் என்ன பண்ணாப்ல? செல்லுல போட்டு பாக்குறது, நீங்க வேற எதே சொல்றீங்க. இல்ல அதே வேலையா தான் தெரியுறா. ஓ புராணங்களை கூட போட்டேன் போல ஒரு ரோசக்காரா இருப்பாங்க. அப்படியே கொடுப்பாய் உங்களுக்கு திட்டினார் சோழங்க போட்டாரு அவரு. ஒரு சரக்கு இருக்குல்ல, அதனால கோவம் அவரு. அதனால மதுரை செயலாக இருக்கட்டும். இருந்தாலும் இந்த பெண்மணியாரை நினைக்க மாட்டா ஒருமுறை செம்மையாக நினைத்து இந்த பெண்ணை வர்ணத்தாள் எப்படி வர்ணிக்கலாம்? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பூக்கும் சிங்கார கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பெண்ணுக்கு மழவாடி கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரி மஞ்சள் தாரியும் குங்குமம் தாரி. காதலுக்கே காத்திருந்து கண்ணிரண்டும் பூத்திருந்தே காதலனே காதலையே காரணத்தை ஆனறியே தினசரி நான் பார்த்த தாமரை திருமுகம் காட்டாது போனது பாவம் நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் ஈழக்காற்று ஒளி நீரின்றி வாடும் ஈழக்காற்று. செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேன் நாள் வழங்கும் பூமுடிக்க பூத்த கொண்டு ஆடுதங்கே எந்திரனா பொட்டு வைக்க நெற்றி கொண்டு வாடுதங்கே இருவரும் வந்தாலும் சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து ஊர்தடுக்கும் யாத்தடுக்கும் ஓயாதே நானும் கொண்ட போதும் என்னும் ஓயாதே நானும் கொண்ட போதும். முத்தமிழ் கவியே வருக முக்கடி சுவையே வருக காதலன் நீரினிலே ராகங்கள் நாமாட நாள் வந்தது. முத்தமிழ் கவியே வருக முக்கடி சுவையே வருக. ஆகையினாலே இந்த பெண்ணை வர்ணித்தாள் மேலும் மேலும் வர்ணிக்கலாம், வர்ணித்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் இந்த காணத்தை கேட்க வேண்டும் என்று அவள் கேட்கலாமா? நாராயணா சாமி கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. இல்லை, எனக்காக அப்ப இவர் இவ்வளவு கடுப்பாகிறாங்க விட்டா கொலகேஸ் இவரோட இப்பதான் போட்டாரு. என்ன போட்டாரு? சத்தம் எங்க? ஆட்டோமேட்டிக்கா போட சொல்றதுல போட்டுதான் ஆகணும். கோமாளி வேஷம் மட்டும் நீ அதை பண்ணிதான் ஆகணும். நீங்க ராஜபாட்டு வந்திருக்கியா இல்ல வண்டிக்கு வந்திருக்கியா? கல்யாணமா இருக்கு. சரக்கு வெளியிட்டு காமிங்க. தரணும். இருந்தாலும்
ஓவர் ஆயிட்டா மல்டி ஆயிடுவேன். பேசாம கொஞ்சம் வேணாம், வேணாம். அப்புறம் நாள்ல கட்டி வாழடிக்கணும். இருந்தாலும் பெண்ணை வர்ணத்தாள் ஆளுநர் எனக்கு காணப்படக்கூடிய இடத்தின் தலைவி அவர்களும் சத்தமிட்டார்கள், மகிழ்ச்சி. ஆனா அவர் துணையாக வந்து அந்த தோழி பெண்ணும் சத்தமிட்டார்கள். ஆக இந்த பெண்ணையும் வர்ணத்தாள் எப்படி வர்ணிக்கலாம் இருக்கக்கூடியவர்களை மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள தண்ணி தொட்ட மாவெல்லாம் இந்த கண்ணத்தோடும் காலத்துக்கோ இந்த கண்ணெடுக்கு வெள்ள பதில் சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள குத்தால சாரலுக்கு யோகமடி இந்த பள்ளி பூவுத்தொரு நீரமடி விட்டாக்கா ஏறு ஒரு வாதமடி துட்டு சீத பின்னும் தீருமடி உன்னோட கையாக நானும் மாறி உன்னோட பூவோட கூடி நாடி வாராத காயும் தேடி அண்ணே நான் செம்மாண்டு பாடி உன்னா சேர வந்தா போதும் ஏறும் தோறும் காணா தீரும் பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள பூவுக்குள்ள தேடு வந்து சேர்ந்ததென்ன தேனாறு உன்னுதடு வந்ததென்ன தேனெடுத்து நான் இருந்த நேரம் என்ன உன்னோட பூவேடி ஓடும் தேடு எப்போது உன்னோட பூடு நீர் பூவாத தூரும் போது நானும் நாரென்ன கூறு கையும் கையும் சேரும் நேரம் காதல் நாளும் யாருக்கும் பாடும் மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள தண்ணி தொட்ட மாதமெல்லாம் இந்த கண்ணத்தோடும் காதலிப்போ இந்த கண்ணெடுக்கு வெள்ளவது சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள பெண்ணை வர்ணத்தாயிடுச்சு, வள்ளியை வர்ணத்தாயிடுச்சு, தோழியை வர்ணத்தாயிடுச்சு, எல்லாம் சரியா போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை யாரு வாயில இருக்கா? அந்த பப்புனு வாயில. அவர் ஒருவேளை ஒரே ஒரு தடவை பப்புனு வாயில இருக்கு. ஏன் சோப் போட்டது குறைஞ்சு போயிடும் நான் தெரியாம கேட்கிறேன். நீ போட்டுக்கிறது என்ன விஷம்? பப்புனு தானே. நாரதன் என்ன சொன்ன? முதல்ல பப்புனு எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? எதுக்குன்னு பப்புனு எதுக்குன்னா வந்தோடனே நோட்டீஸ் பேர் வசிக்கிறது, அடுத்த நாரதன் சந்தனம் சொல்றது, அப்புறம் அந்த வீணை கட்டி வருது. உடலாம் வழியில போனோம்னா என்னங்க கையை அப்படி இப்படி துணைக்கு வருவதற்கு சொல்றேன். அப்ப எங்களுக்கு துணையாளனா தான் நான் பப்பம் வச்சிருக்கோம். நீ என்ன பெரிய புராண உலக பட்டமா கொடுத்தாதானே புராண புயல் இலக்கிய இடி அவ்வளவு தைரியம் பண்ண வந்து மோதி பார்க்கணும். புராணமா இந்த தர்க்கத்தை வள்ளியமானோட விட்டுறேன். இவன் பண்றேன் பேசுவாப்பட அவரு விஷயம் நிறைய இருக்கு. ராமாயணத்தை யாரு இருந்தாலும் சொல்ல தெரியாது. இருந்தாலும் இந்த பண்ணி வரட்டால் மேலே இதுல கடுப்பாய் ஒரு வெளியில வந்து குதிக்கணும். இல்ல நான் ஏதாவது தண்ணியை குடிக்காம உள்ள போறேன் மல்லாக படுத்துக்கிறதாரியா ஒருத்தங்க தொண்டை தண்ணி போ கத்திக்கிட்டு சோ போடியா போடியான்னு திமிரு இவன் சொல்லி நம்ம சுத்தம் போடுறதா அப்படின்னு ஆரவம் திமிரு மண்டகணம் பண்ண தப்பு இல்ல. அதுக்கு தகுந்த விவரம் இருந்து நீ பண்ணணும். அப்படி என்ன விவரம் இருக்கணும் பார்க்கும்போது இருந்தாலும் இந்த பண்ணி வரட்டால் சற்று உடம்பு எப்படி வர்ணிக்கலாம்?
முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் இந்த கண்ணியலை என் பாடலில் குருநாதர்களுக்கு நன்றி. எந்த பாட்டு என்ன செய்யற பாடி கத்துக்கணும் உங்களுடைய பழகிக்க வேண்டியதான். அரங்கேற்றம் பண்ணிக்கலாம். சத்தம் கேட்டுதாடா? ஏய் போடுறா இல்லடா.
ஏன் ஒரு பப்பு நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டிய வெள்ளா இருக்குது மண்டகணம் ஏன் அவரை மண்டகம்னு கேட்கிறேன் என்னங்க ஆளுநர் சு இன்னும் காரணமானும் இந்த பெண்மணியை வளர்த்தால் வர்ணிக்கலாம். இந்த பெண்ணை வந்தாள் வருகின்றார் காவலாளி யாராக இருக்கலாம் என்று செய்தார். எங்களை இங்கே ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் பெருமையை கொண்டு சேர்க்கும் எனது பாசத்திற்கு பெருமரியாதைக்குரிய அருமையண்ணன் நாடக கிளைக்கு இணையத்தில் வாழ்வழித்து நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் ஒரு இணைப்பு பாடம் வழங்கக்கூடிய அண்ணன் ட்ரிபிள் கே தமிழன் வணிக உரிமையாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யாரா இருக்கலாம்
சுதந்திரந்த தகப்பம் பொச்சிரத்த மங்கை இவன் அதரமிகுந்து தேவ சுதர் முழங்கி வந்த மிகுந்த தேவர் சுத்திரி முழங்கி வந்த இந்திரன் வந்தோ மிக கண்ணகாவி கேட்டு வந்த சுதந்திரந்த தகப்பம் பொச்சிரத்த மங்கை இவன் இருந்தால் பண்ணி வரட்டால் வர்ணிக்கலாம். இப்ப ஒரு தடவை கூட இதுவரை எப்படி இருக்கு 10 தடவை சொல்லியிருப்பேன். உடம்பு முழுக்க திமிழ் வரட்டும். வரக்கூடிய ஒரு காவல் ஆடியா அல்லது காவலி ஒருவேளை ஒரு வாடிதானா? யோ இல்லையா வசனம் பேசி பண்ணி பாட்டு பெரிய இவரு நான் வசனம் பேசி முடிச்ச வரை இருந்தாலும் பாட்டு பாடுறேன். காரணம் என்னவென்றால் இவர் இருந்து வாடி என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் ஒரு குரங்கு. இவர் இருந்து அதுக்காக இந்த மருங்காவளி குரங்கு சொல்ல நினைச்சுக்க வேணா. அதாகப்பட்டது என்ன உங்களுக்கு நம்ம உங்களுக்கு கொஞ்சம் வாச்சு. ஏன்னா வாலி முன்னாடி யாரு போய் நின்னாலும் வீரத்துல பாதி யாரு வந்துடும் வாலி வந்துடும். அது வந்து அவன் ராமன் வரும். அதனாலதான் ராமர் கூட ராவணன் ஜெயிக்கிறது 10 மாசம் தேவைப்படுச்சு. ராமர் எந்த திட்டம் போட்டு வானர படையில கூட்டிட்டு கடலை பால் கட்டி அங்கே ராமனோட தூது அனுப்பி சண்டை போட்டு இன்று போய் நாளைவான்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டார் ராமர் ராவணனை கொள்றதுக்கு. ஆனா வாலி அப்படி இல்லை. ஒரே தாவு இலங்கையை போய் குதிச்சான், ராவணனை பிடிச்சான், தன் கக்கத்துல அடைச்சான், தன் பிள்ளை அங்க இருக்கு விளையாட்டு பொருளா உருட்டி விட்டான். யாரு? வாலி வந்து ராவணனே. அப்ப யாரு வாலிதானே. வரட்டும். அந்த வகையில் வரக்கூடியவர் காவலாளியா, காவலில் வாலியா, இல்ல வெறும் காவாலியா?